அரகரா 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 என்று சொல்லி, அப்பா நீங்க சைவ சித்தாந்தம் ஆரம்பிங்கப்பா. சிவாய நம சிவாய நம. சைவ சித்தாந்தம் சொல்றவங்க திருவடியே வணங்கணும்ப்பா. சிவாய நம சிவாய நம. சிவாய நம சிவாய நம. சிந்தனை நீங்க பேசணும்னு நினைக்கிறத தான் பேச முடியும். சிவாய நம சிவாய நம. பேசுறது கேக்குதாமா? இப்பதான்ப்பா கேக்குது. சிவாய நம. நீங்க பேசணும்னு நினைக்கிறதாம நாங்க பேசவே முடியும். அதன மாதிரி சிவாய நம சிவாய நம குருநாதர் குருநாதர். சிவாய நம சிவாய நமமா. சிவாய நம சிவாய நம. அனைவருக்கும் வணக்கம். குரு குரு வணக்கம் சொல்லிட்டு நம்ம சிந்தனையை ஆரம்பிப்போம். சிவாய நம. பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வந்தொன்றர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தால் போற்றி போற்றி, தெய்வச் சேக்கிரார் திருவடிகள் போற்றி போற்றி, வைத்தியநாதன் ஐயா திருவடிகள் போற்றி போற்றி, வைத்தியநாதன் ஐயா திருவடிகள் போற்றி போற்றி, வை ரத்ன சபாபதி ஐயா திருவடிகள் போற்றி போற்றி. சிவாய நம. ஐயா அவங்களோட சிந்தனைகளை தான் நம்ம இப்போ இங்கே நம்ம பலவிதமாக சிந்திக்கிறோம். இங்கே அவங்க போட்ட பிக்சர் தான் சொல்லணும். ரியலாக நம்ம என்னதான் புக்கில் படித்தாலும் நமக்கு பல விதமான தகவல்கள் நமக்கு வருவது கடினம் தான். நாமளே நான் படிக்கிறேன், நாமளே புக்கில் படிக்கிறோம்னா அது சாத்தியப்படாது. அவங்க ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கோம், நேராக பார்த்துருக்கோம், வைத்தியநாதையாவும் பார்த்துருக்கோம், ரத்ன சபாபதியாவும் பார்த்துருக்கோம். அவங்க அதான் நயன தீட்சைன்றாங்க. அவங்களோட பார்வையே பலவிதமான தகவல் கொடுக்கும். அது புக்கில் இருக்கவே இருக்காது. ஸோ நம்ம என்னதான் படித்தாலும், தனியாக படித்தாலும் அது கொஞ்சம் அதுக்கு கடினமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த சிந்தனை வராமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்போ நான் என்னோட ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம கடந்த வாரம் நாம் என்ன பண்ணியிருந்தோம்னா முதல் சூத்திரமும் அவையடக்கமும் சிந்திச்சோம். இப்போ என்ன பண்ணணும்னா, அம்மா சொன்ன மாதிரி திரும்பியும் ஃபர்ஸ்ட்லேருந்து தான் ஆரம்பிக்கணும். ஏன்னா இது நம்ம முதல் 6 சூத்திரமுமே நம்ம ஆய்வுக்கே எடுத்துக்கணுன்ற மாதிரி பலவிதமான கேள்விகள் வர வாய்ப்பு இருக்கு. நம்ம இந்த உலகத்தில் இப்போ வாழும்போது இப்போ சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள்ல பலவிதமான கேள்விகள் எழும். அதுக்கெல்லாம் கூட பதில் இல்லாமல் போயிடுமோன்னு நினைக்க வேண்டாம். இதெல்லாம் மெய்ப்பொருள், அதை பற்றி சிந்திச்சிருக்காங்க. அதில் கண்டிப்பாக தகவல்கள் இருக்கும். நாம் புரிஞ்சிக்க முடியாமல் வேணால் போயிருக்க வாய்ப்பு இருக்குது. அதை பற்றிய கொஞ்சம் சிந்தனையும் நாம் புரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சியும் தான் பல விதமாக இருக்குது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்றதை ஒரு முதல்ல பார்த்துடலாம். அப்புறமேட்டா சிந்திக்கிறது நம்மளோட சிந்தனை. விடை கொஸ்டின் அண்ட் ஆன்சர்னு சொல்லணுமா, ஏதாவது விடை தடை தடை விடை தடை விடைன்னு சொல்லுவாங்க அவங்க இதில். அதை பற்றியும் கொஞ்சம் சிந்திப்போம். இப்போது சிவாய நம. என்னோட ஸ்க்ரீன் தெரியுதுங்களா? சிவாய நம. தெரியுதுப்பா. சிவாய நமமா சிவாய நமமா சிவாய நம. இப்போ நம்ம அவையடக்கம் திரும்பி ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிப்போம். கல்லால் நிழல்மலை வில்லாரருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரே தம்மை உணர்ந்து தம்மையுடைய தன்னுணர்வார் எம்மை உடைமை எமைகிறார் தம்மை உணரார் உடங்குயர்ந்து தம்மில் புணராமை கேளாம் புறன் அப்படின்னு சொல்லிட்டு அவையடக்கம் மங்களவார்த்தை சொல்லி முடிச்சிடுறாங்க. 12 சூத்திரமும் இப்போ ஒரு வாரமே அது ஃபுல்லாகவே சொல்லிகிட்டே இருந்து வர நமக்கு அது கொஞ்சம் பழக்கத்தில் இருக்கணும். முழுசாவே அந்த 12 சூத்திரத்தை சொல்லிட்டு திரும்பி ஆரம்பிப்போம். அவன் அவள் அது எனும் அவை மூவினை மையின் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்து உளதாம் அந்தம் ஆதி என்மனார் புலவர். அவையே தானேயாய் இரு வினையின் போக்கு வரவு புரிய ஆணையின் நீக்கமின்றி நிற்குமன்றே. உளது இலது என்றலின் எனது உடல் என்றலின் ஐம்புலன் ஒடுக்கம் அறிதலின் கண்படில் உண்டி வினையின்மையின் உணர்த்த உணர்தலின் மாயா இயந்திர தனுவினுள் ஆன்மா. அந்த கரணம் அவற்றில் ஒன்று அன்று அவை சந்தித்தது ஆன்மா சகசமலத்து உணராது அமைச்சரச எய்ப்ப நின்று அஞ்சு அவை தைத்தே விளம்பிய உள்ளத்து மெய் வாய் கண் மூக்கு அளந்து அறிந்து அறிய ஆங்கு அவை போல தாம் தம் உணர்வின் தமியருள் காந்தம் கண்ட பசாசத்து அவையே. உணர் உரு அசத்து எனின் உணராதி இன்மையின் இருதிறன் அல்லது சிவசத்தாம் என 2 வகையில் இசைக்கும் மண் உலகே. யாவையும் சூனியம் சத்தது ராகலின் சத்தே அறியாது அசத்து இலது அறியாது இரு திறன் அறிவுலது இரண்டலா ஆன்மா. ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு அந்நியமின்மையின் அரண்கடலுமே. ஊனக்கண் பாசம் உணரா பதியை ஞானக்கண்ணினில் சிந்தை நாடி உராத்துணை தேர்த்தி என பாச ஒருவ தன் நிழலாம் பதி விதி என்னும் 5 எழுத்தே. அவனே தானே ஆகி அந்நெறி ஏகன் ஆகி இறைவனி நிற்க மலம் மாயை தன்னொடு வல்வினை இன்றே. காணும் கண்ணுக்கு காட்டும் முளம் போல காண உள்ளத்தைக் கண்டு காட்டலின் அயரா அன்பின் அரண்கடல் செலுமே.
செம்மலர் நோன்தாள் சேரல் ஒட்டா அம்மலம் கழியீ அன்பரோடு மரீயீ மாலரநேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் மரண தொழுமே. சிவாயனம். ரொம்ப நன்றி. இப்ப நம்ம போன வாரம் சிந்திச்சது அவன் அவள் அதியனும் அவை மூவினை மையின் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்து உலதாம் அந்தம் ஆதி என்மனார் புலவர்னு பதியினோட உண்மை நன்மை நம்ம பதி என்பவர் கடவுள் இருக்கிறார்ன்றதை நிரூபித்தோம். இருக்கக்கூடிய கடவுளும் நமக்கு சிவபெருமான் ருத்ர ரூபத்திலே கொண்டிருக்கிற சிவபெருமான் அந்த சிவரூபத்திலே தான் பார்க்கவும் முடியும்ன்றத அறிவுபூர்வமாகவே நிரூபித்தோம். லாஜிக்கலாகவே நம்ம நிரூபிச்சிட்டோம். அந்த நிரூபத்தில் பண்ணும்போது இன்னும் சில கேள்வி விடை தடையெல்லாம் வரும். அந்த இதெல்லாம் பற்றி கொஞ்சம் சிந்திக்கலாம். அப்புறமேட்டா நம்ம இரண்டாம் சூத்திரத்தையும் பற்றியும் சிந்திக்க ஆரம்பிக்கலாம். விடை தடை வரும்போது சிவ பரம்பொருள் ஒன்றுன்னு முதல்ல அது நமக்கு இதுவே ஒரு பிரமாணம் சொன்னோம். கடவுள் ஒன்று. பலன்னு சொல்லிட்டோம்னா பல குற்றங்கள் வந்துடும். தெய்வங்கள் பல இருக்கலாம், ஆனால் கடவுள் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஒன்று தான் இருக்க முடியும். அதுக்கு இலக்கணம் சொல்லணும்னா நம்ம திருக்குறள்லயும் எண் குணத்தான் அப்படின்னு வச்சிருப்பாரு. எண் குணத்தான் தாளை வணங்கா தலை அப்படின்னு சொல்லி எண் குணம் என்னென்ன குணம் அது கொண்டு 8 குணத்துல உயர்ந்த 8 குணங்கள் கொண்டு இருக்குல்ல, அது 8 குணங்களை கொண்ட ஒருத்தவன் டாப்ல ஒருத்தர் தான் இருந்தே முடியும். இன்னொருத்தரை கொண்டு வந்தீங்கன்னா ஏதோ ஒரு அந்த குணத்துல கொஞ்சம் ஒரு நூலளவாவது கம்மியா இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால அவங்க கடவுள் தன்மை இழந்து ஆன்மாக்களாக இருக்க வாய்ப்பு இருக்கு. மீதி அனைவருமே ஆன்மாக்கள் தான். கடவுள் ஒன்று, பரம்பொருள் ஒன்று, மீதி அனைத்தும் ஆன்மாக்கள். அனைத்து ஆன்மாக்களும் சிவத்தை சென்று அடையாமல் தடுத்து நிற்கும் தலைகள், அது பாசங்கள் அப்படின்னு தான் அமைப்பு. இப்ப பரம்பொருள் ஒன்று, அந்த 8 குணம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா அதுதான் தன்வயத்தினாதல், தூய உடம்பை பெற்றிருத்தல் அப்படின்னு. தன்வயம் தூய உடம்பு, இயற்கை உணர்வு, முற்றுணர்வு, இயற்கையில் பாசனில் விடுபடுதல், வரம்பிலா இன்பம், முடிவிலா ஆற்றல் அப்படின்னு சொல்லி 8 விதமான குணங்களை நம்ம பொறுத்திருப்போம். இந்த பேரருள் அதுவும் இருக்கும். அதுல மொத்தம் 8 விதமான குணங்களை கொண்டிருக்கக்கூடிய உயர்ந்த ஒரு பொருளோட இந்த 8 குணங்களை கொண்ட குணியாக சிவம் இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக அப்படி சொல்லுவாங்க. அந்த 8 குணங்களை பொருந்திய ஒரே சிவம் தான். பலதும் சொல்லிடக்கூடாது. பலதா பிரிஞ்சு இருக்கும்போது அது வெவ்வேறு பேரா இருக்கும்போது தெய்வங்களா இருக்க முடியும், ஆன்மாக்களா தான் இருந்தாகணும். நம்ம 36 தத்துவங்களை படிக்கும் போது பார்த்துட்டோம். சதாசிவ தத்துவம் வரைக்குமே ஆன்மாக்கள் தன் பக்குவ நிலையை எழுதி போகக்கூடிய ஆற்றல் கொண்டது. ஆனா பரசிவம், உருவமற்ற சிவம், பரம்பொருள், சிவசக்தி, ஒளி ரூபமா இருக்குது, அதெல்லாம் உயர்ந்தது. அதுக்கு கீழே சதாசிவம் வரைக்குமே ஆன்மாக்கள் தான். ஏன்னா அவங்களே அனோமல வாசனையாவது இருக்கும் அங்க. அதனாலதான் அவங்க இன்னும் ஆன்மாக்களாவே இருப்பாங்க. ஏதோ ஒரு விருப்பு வெறுப்பு அதுக்கான சூழ்நிலையாவது இருக்கும். அதனாலதான் அனோமல வாசனையும் நம்ம அதுல சொல்றோம். அதனால அவங்க இன்னும் ஆன்மாக்களாவே தான் இருப்பாங்க. இரண்டரை கலந்தே இருந்தாலும் சுவாமிகிட்டே இருந்தாலும் நாம் அனுபவிக்கக்கூடிய பொருளாக தான் சிவம் இருக்கும். பேரின்பத்தை அனுபவிக்கக்கூடிய ஆன்மாவா நாம் இருப்போம். சுவாமியின் பாதத்தில் இருப்போம் ஆன்மாவா தான் நம்ம இருப்போம். வேற அதுக்கு மேல போறதுக்கு ஒன்றும் அங்க இல்லை. அதுதான் 36 தத்துவங்கள்ல நமக்கு சொல்ற அதிகபட்ச பரமுக்தியோட நிலையே சொல்லிடுவாங்க. இப்ப நம்ம பரம்பொருளை பத்தி சிந்திச்சு, பரம்பொருள் என் குணத்தை கொண்டவன் சொல்லியாச்சு. ஆன்மாக்கள் அது ஒன்றா இரண்டா பலவா? ஆனா ஆன்மாக்கள் பல, மீதி அனைத்தும் பலன்னா இப்ப நான் வேற, இன்னொருத்தவங்க வேற. ஒவ்வொரு உயிர் நம்ம சொல்றதெல்லாம் ஒவ்வொரு ஆன்மாவும் தான் பண்ண பாவ புண்ணியங்கள் தகுந்த மாதிரி வெவ்வேறு உடல் எடுத்து நம்ம வினைகளை அனுபவிக்கும் போட்டு சூழ்நிலையை தனுகரண போகங்களை சுவாமி கொடுக்கிறார். சுவாமி ஆன்மாவை கொடுக்கல. ஆன்மாவுக்கு தனுகரண போகணும். தனுன்னா உடம்பு, கரணம்னா அனுபவி சென்ஸ் ஆர்கன்வாங்களா, அதுதான் அறிகருவிகள், வினை கருவிகள். அது அந்த உள்ள இருக்கக்கூடிய அறிகருவிகள். இது ரெண்டும் கொடுக்குறாரு. உடலும் கொடுக்குறாரு, ஆர்கனும் கொடுத்துட்றாரு. அப்புறம் சூழ்நிலையும் கொடுக்குறாரு, உலகத்தையும் கொடுக்குறாரு. தனு கரண புவனம் போகம், இந்த 4த்தையும் சுவாமி கொடுக்குறாரு. யாருக்கு கொடுக்குறாரு? ஆன்மாக்கள் கொடுக்குறாரு. எப்படி கொடுக்குறாரு? வினைக்கேற்ற மாதிரி கொடுக்குறாரு. ஏன் கொடுக்குறாரு? அவரோட பெருங்கருணை, அதனால கொடுக்குறாரு. அவர் ஏன் கொடுக்கணும்? நான் ஏன் வாங்கணும்? அவருக்கு என்ன ஆச்சு? நான் என்று நீ அன்று நான் அப்படின்னு சொல்லிட்ட பிறகு நீ ஏன் என்னை காப்பாற்றணும் அப்படிலாம் கேள்வி கேட்டோம்னா கேட்கக்கூடிய நாம தகுதி வரும்போது அது உணர ஆரம்பிக்கும். ஏன்னா அது அருள். நம்ம அன்பு நிலைக்கு போகும்போது அது உணர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் கேள்வி கேட்டுட்டு இருக்கு இல்லைன்னு சொல்லிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆனா நாம அன்பு பெருதோர் மற்ற உயிர்களுக்கு, இப்போ ரோட்ல ஒரு குழந்தை விழுதுனாலே நீ இப்ப காப்பாற்ற போறீங்க, ஏன் காப்பாத்துறீங்க அப்படின்னு கேட்டா
எங்க வீட்டுக்கு வந்தா வலிக்கும்ல, அந்த மாதிரி எனக்கு அவங்களுக்கும் வலிக்கும்ல, அதனால காப்பாத்துறேன் நம்ம சொல்றோம்ல. ஏன் காப்பாத்துறீங்க? ஏன்னா அன்பு. அப் பற்று பாசம் விரியும் போது, அன்பா விரியும் போது காப்பாத்தணும்னு தோணுது. அங்க அங்க அது அருள்னு சொல்லிடக்கூடாது. நம்ம காட்டக்கூடியது அன்பு தான். அந்த நிலையில இருக்கும்போது தான் தெரியும், ஓ! நம்ப எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமலும் கூட சில செயல்கள நம்மளால செய்ய முடியுது. அது புனிதமானது. அந்த மாதிரியான ஒரு பெரிய அவஸ்தா தான் ஐ மீன் இது அது மாதிரியான பெரிய விஷயமா தான் அருள் இருக்கு. அது சுவாமி நமக்கு செய்றாரு. அப்படின்ற எண்ணம் அப்பதான் வரும். இப்ப சுவாமி நம்ம ஏன் காப்பாத்தணும்ன்றது ஓரளவுக்கு புரியுது. சுவாமி யாரு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ருத்ரரூபமாகிய சிவபெருமானே ஆம், முழு முதற் கடவுள் அப்படின்ற ஒரு இது நிரூபிச்சிட்டாரு முதல் சூத்திரத்துல. அந்த சூத்திரத்தில் சிந்திக்கும் போது கூட எதுக்கு கடவுள்ன்ற ஒரு கொள்கையை வைக்கணும், கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க நல்லது செய்யறாங்களே, மனம் பக்குவ நிலை அடைகிறது, இந்த மாதிரி சில கேள்விகள் இந்த இந்த இப்ப வாழற சூழ்நிலையில இருக்கிற கடவுள் மறுப்பு கொள்கையாளர்கள் நிறைய இருக்கிற உலகத்துல தான் நம்புறோம். கலியுகத்துல அதெல்லாம் இருக்கு, சாத்தியம்தான். அரிது அரிதில் ஒழுகல் அரிது அழிகலின்னு சொல்லிட்டு திருஞான சம்பந்தர் சொல்லியிருக்க மாதிரி இந்த அழிகலியில சுவாமியை வழிபாடு செய்யறதே கஷ்டம். ஏன்னா சுவாமியே இருக்கா இல்லையா நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பண்றவங்க 1000 பேர் நிக்கிறாங்க சுத்தி. இந்த நிலையில அவங்க கேட்குற கேள்வி நியாயமான கேள்வி மாதிரியும் கேட்பாங்க. அவங்க எப்படி கேட்பாங்கன்னா, இது மாதிரி சரி இல்லைங்க, கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க கூட நல்லது செய்யறவங்க இருக்காங்களே, அப்படி இருக்கும்போது நீங்க வந்து கடவுள்னு ஒன்று வச்சுட்டு அவரை நோக்கி போகும்போது நம்ம மனப்பக்குவம் அடையிற மாதிரியும், நம்ம பெருமான் அடையும் போது தான் நமக்கு மனப்பக்குவத்தின் முழுமை அடையிறதாவும் அது அப்படின்ற மாதிரி தானே அமைப்பு இருக்கு. ஆனா கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களும் மனப்பக்குவம் இருக்கிறத மாதிரி இந்த உலகத்துல பல விதமான செயல்களை பார்க்குறோமே அப்படின்னு சில கேள்வி எழுப்புவாங்க. அந்த கேள்வி நியாயமாகவும் சில நேரத்துல நமக்கு தோண வாய்ப்பு இருக்கு. அதுல இருக்க குற்றங்களை நாம காட்ட வேண்டிய சூழ்நிலையில் இப்ப இருக்கும். நம்ம அறிவுபூர்வமா சிந்திக்கிறோம்ல, அதையும் அந்த கேள்வியை எடுத்துக்கணும். நமக்கு இதுல எது என்னன்னா, இதுல நமக்கு ஒரு கேள்வி கேட்டுட்டு நமக்கு நம்மளுக்கு தேடிதான் பதில் கண்டுபிடிக்கணும்ன்றதுனால உடனே கோபம் வரக்கூடாது, அவங்க மேல குற்றம் காட்டக்கூடாது. அது நம்மளோட செயலா இருந்ததுன்னா அது அறிவுக்கு தடை. அது நம்ம 8 குற்றங்களே அதை நம்ம பார்த்துட்டோம். ஏன்னா ஆறா சினத்தன் தடுமாறு நெஞ்சத்தன்ல வந்துருவோம் நாம. இப்போ அவன் ஏதாவது சொல்றான்னு சொல்லி டக்குன்னு கோவம் வந்துச்சுனாலே அங்க வந்துட்டு தடுமாறு நெஞ்சுன்னா ஆறா சினத்தன் ஆயிடும், நமக்கு உள்பொருள் தெரியாம போயிடும் அப்படின்னு. நாம இங்க தேட ஆரம்பிச்சனா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு தகவலுக்கு தெரிஞ்சது. போன முறையை சிந்திச்சோம். நாம இப்போ ஒரு நல்லது செய்யறான்ல, அது செய்யறது நல்லதுதான், அது போய் ஏத்துக்கிறோம். ஆனா அவன் தொடர்ந்து அவன் செய்யறதோட சூழ்நிலை எப்படின்னா அதிர்ஷ்டத்துல செய்யறான். அதிர்ஷ்டம்னா ஏதோ சூழ்நிலையை வாச்சுது, மனப்பக்குவம் ஏதோ ஒரு நிலையில் இப்ப இருக்கு, நமக்கு தெரியும் நமக்கு மறுபிறப்பு உண்டு, நமக்கு வினைக்கு ஏற்ற மாதிரி திசை சக்திகளையும் நவகிரகங்களையும் அமைச்சு நமக்கு வினைக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலையை படைச்சு நம்ம பிறப்பு இறப்பு உள்ள அதை நம்ம இன்ப துன்பத்தை ஊட்டிக்கிறான் அப்படின்னு சுவாமி சொல்றோம். நவகிரகங்கள் சொல்லணும் அவருக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, என்ன சக்தி செய்யுது, அந்த இதெல்லாம பார்க்கணும். அந்த சூழ்நிலை அவர் செய்யறாரு. இப்ப வேற ஒரு சூழ்நிலை வரும்போது அவர் செய்வாரான்னு கேட்டா தெரியாது. ஏன்னா அவரு கடவுள் இல்லைன்ற ஒரு கொள்கையில செய்யும் போது தான் செய்யறதா நினைச்சு செய்ய வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த உலகத்துல என்ன மாதிரியான உயர்ந்த செயலை நீ செஞ்சாலும் ஒரு 2-3% உங்களை தோற்றமா இருக்கதான் செய்வான். அது 50% போட்டுனா கூட ஒரு 2-3% என்னதான் செஞ்சாலும் நல்லா இல்லைன்னு சொல்றவன் இருப்பான். அப்படி சொன்ன உடனே உங்களுக்கு உடனே நீங்க தான் செய்றீங்கன்ற நினைப்போட செய்யற செயல் எல்லாம் அதெல்லாம் அவச்செயல். சிவத்தை வைக்காத செயல் எல்லாம் அவச்செயல். அது ஆணவத்தை பற்றிய செயல். அந்த செயல் செய்யறதுனால என்ன ஆகும்னா, நல்லதே செஞ்சா கூட புண்ணியம் வரும். அதனால பாவ புண்ணியத்துல புண்ணியம் வரதான் செய்யும். ஆனா என்ன ஆகும், ஒருத்தர் திட்டும் போது ஆணவத்தை கிளப்பிடும். உடனே இவங்கெல்லாம் போய் நல்லா செஞ்சேன் பாருன்னு சொல்லிட்டு கைவிடறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். கண்டிப்பா கைவிட்டுருவாங்க. ஏன்னா சிவத்தை பற்றாத செயல் நிலைத்து இருக்காது. ஆனா நீங்க அவங்களால கைவிடப்படுறதுக்கு காரணம் என்ன? சிவம்னு ஒண்ணு வைக்காத, கடவுளை பொருளா வைக்காம தான் செய்கிற நல்லது செய்து அவங்க மனநிலை நல்லா இருக்க மாதிரி காட்டி நல்ல காட்டுறாங்க, நல்லதே இருந்துட்டு போட்டோம். ஆனா அது அதிர்ஷ்டத்தினால வந்தது, சூழ்நிலையினால வந்தது. இந்த சூழ்நிலை நிலைக்கு பொருத்தணும்னா நீ பரம்பொருளையை நீ நம்பிதான் ஆகணும். சிவபெருமான் கொடுத்த சூழ்நிலை இது தன் மேல ஒண்ணு இல்ல, அவன் தான் கொடுத்தா, நம்ம செஞ்சோன்ற எண்ணம் வரலன்னா தான் செஞ்சோன்ற எண்ணம் வந்துரும். ஒருத்தன் திட்டும் போது உன்னை திட்டினதா உன்னை எடுத்துப்பீங்க, உடனே கோபம் வரும், உடனே அந்த செயலானது தடைபடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஆனா சிவத்தை நோக்கி செஞ்சோம்னா ரொம்ப நாள் இருக்கும். அப்படின்னா ஏத்துக்க முடியலையே, உதாரணத்தை காட்டுங்க. எனக்கு தெரிஞ்சு நல்லவங்க இருக்காங்க, அவங்க கடவுள் நம்ப மாட்டாங்க, ஆனா நல்லது செய்யறாங்க. அவங்க நீங்க அவங்களால செயல்பட முடியாம போயிடும்ன்றதை நீங்க ஃபியூச்சரை சொல்றீங்க, அதை நாங்க ஏத்துக்கிறோம். ஆனா சிவபெருமான வழிபடுறவங்க தொடர்ந்து நல்லது செய்வாங்கன்றதுக்கு நீங்க உதாரணம் கொடுங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. அதுக்கு நம்ம கிட்ட இப்போதைக்கு உதாரணம் இதுவா இருக்கிறது
நம்ம திருவண்ணாமலை கிரிவலம் தான் வைக்கணும். கிரிவலத்துல பல குடும்பம் பரம்பரையா சாதம் போடுறாங்க. பிரசாதம் கொடுக்குறாங்க அடியார்களுக்கு. ஆனா அவங்க அவங்க திட்டிருக்க மாட்டாங்க. அதுலயும் ஒரு 10 திட்டுறவங்க இருக்கதான் செய்வாங்க. சுவாமி பேர்ல அவர் செய்யறாங்க. அவங்க அது எந்த அளவுக்கு செய்யறாங்க, அதுல பாவம் வருமா புண்ணியம் வருமா, அது நம்மளோட வேலை இல்லை. ஆனா இன்னமும் பரம்பரையா செய்யறவங்க இருக்கிறாங்க. ஆனா அது மாதிரி பரம்பரையா கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க நல்லதே செஞ்சுட்டு இருக்கவங்கள ஒருத்தவங்களை காட்டு அப்படின்னு நம்ம எடுத்து கேள்வி வச்சோம்னா பதில் இல்லாம போயிடும். இன்னைக்கு செய்வாரு, அவர் நல்ல ஏதோ ஒரு சூழ்நிலை நல்லா செஞ்சுட்டு இருக்காரு கடவுள் நம்பிக்கை இல்லாதவர். ஆனா நாளைக்கும் செய்வாரான்னு கேட்டா தெரியாது. அப்படி அது அதிர்ஷ்டத்துல செய்யறது வந்து நிலைக்காத விஷயமாயிடுது இல்ல. இப்பயுமே நல்லது செய்யணும்னு நினைக்கிற இடத்துல இருக்கணும்னா சிவத்தை வச்சா மட்டுமே தான் நடக்கும். அந்த 2 தகவல்களை வச்சுதான் நம்ம சொல்ல முடியும். பரம்பரை நோக்கி போகும்போது மனநிலை நமக்கு பக்குவப்படும். பக்குவத்தின் உச்சத்திலேயே தான் நம்ம வந்து சத்தினி பாதம், இருவினை ஒப்பு, மலபரி பாகம் வந்து ஞானத்தினால் திருவடி முக்தி பேரு வாய்க்கும். அந்த முக்தி பேர் இங்கேயே வாய்க்கும். உடல் பெற்றிருக்க உடலே வாய்க்கும். அது ஜீவன் முக்தர்கள், அவங்க அருளாளர்கள்லாம் நாமளே 63 நாயன்மார்களையும் நம்ம பார்த்துருக்கோம். அவங்களாம் பத்தி நம்ம தகவல் கலெக்ட் பண்றோம். அவங்கள பத்தி சிந்தனை தான் நம்ம பெரிய புராணமே நம்ம பண்றது, வாசிக்கிறது எல்லாமே அதேதான். ஸோ இந்த தகவலை தான் நம்ம புரிஞ்சுக்கும் ட்ரை பண்ணணும். அந்த சிந்தனையில முதல் சூத்திரத்தை முடிச்சு கடவுள் தேவைப்படுறாரு. கடவுள் வழிபாடு பண்ணா மட்டுமே தான் மனநிலை கொஞ்சம் பக்குவப்படும். ஆனா இன்னொரு வினைப்பயனா நம்ம அறிவு வளர வளர ஆபத்தும் வளரதான் செய்யுது. ஆணவத்துக்கு தீனி, 2த்துக்குமே ஆணவத்துக்கு தீனி கொடுக்குது அறிவுன்றது. இப்ப நம்ம படிக்கிற சாத்திர நூல்களும் ஒரு விதமான அறிவு தான். அறிவு கொண்டு சிவத்தை உணரக்கூடிய முயற்சி. இது கூட என்ன பண்ணும்னா ஆணவத்துக்கு தீனி போட்டுரும். எப்படி போட்டுரும்னா, இதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், இப்ப ஒருத்தவங்க ஒரு கெடுதல் நடந்துருச்சுன்னா அவனுக்கு இது வேணும், இதெல்லாம் தப்பு பண்ண, அதனால தான் அது நடந்தது அப்படின்னு கரெக்டா சொல்லிடுவோம். இப்ப அவனால் நமக்கு தப்பு வந்துச்சுன்றீங்களேன், ஒருத்தன் வந்து நம்ம தண்டிக்கிறான், உடனே நம்ம என்ன சொல்லிடுவோம், எனக்கு செய்தியே நீ பாவம் பண்ற, உனக்கு வந்து நல்ல கதி வர, அது இப்படிதான் சிந்திக்க தோணும். அந்த அறிவெல்லாம் அங்கதான் பயன்படுத்துவோம். ஆனா நமக்கு ஒரு துன்பம் வந்தது இல்லை அவன் வழியா, நாம துன்பத்தை அனுபவிக்கிறோம்னா இதுக்கான பாவத்தை நாம பண்ணியிருப்போம்ல, அதனாலதான் இந்த துன்பம் அனுபவிக்கிறோம் அப்படின்ற பார்வையை அந்த அறிவெல்லாம் இங்க பயன்படுத்தவே விடாது ஆணவம். அடுத்தவங்க மேல பொருத்தி அவங்க பண்ண பாவத்தை மட்டுமே தான் சிந்திக்கவே விடும். நம்ம மேல பொருத்தி நம்ம பாவம் பண்ணியிருக்கோம், அதனாலதான் இந்த துன்பம் வந்திருக்கு, இதை போக்கிக்கிறதுக்கு என்ன வழின்றதுக்கு தான் பயன்படுத்துறதுக்காக நம்ம இந்த அறிவை வளர்க்கணும். ஆனா பெரும்பாலும் ஆணவத்துக்கு தீனி போடுறதுனால அது அடுத்தவங்களுக்கே அதை பயன்படுத்தும். சுற்றி இருக்கக்கூடிய அனைவருக்கும் இதை பயன்படுத்தி நீங்களாம் பாவம் பண்றீங்க, அதெல்லாம் அப்படி பண்றீங்க. ஆனா நமக்கு வந்த துன்பம் நீ பண்ற பாவம், உனக்கு வந்த துன்பம் அதுவும் நீ பண்ண பாவம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். நம்ம பாவத்தை ஏத்துக்கிற அளவுக்கு பக்குவமும் இல்லை. அந்த ஆணவம் தேய தான் வரும். அந்த இதுவும் தவம் தவ செயல் நான் சொல்றதே 4 தான். சரியை, கிரியை, யோகம், இந்த 3ம் பண்ணும்போது தான் அது கொஞ்சம் கொஞ்சமா தேய வாய்ப்பு இருக்கு. அப்பதான் நம்ம படைச்ச அனைத்து சாதனங்களுமே நம்மளை செதுக்கிட்டு நம்மள சிவத்துக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கு உறுதுணையா இருப்பது திருமுறைகளும் அடியார் வழிபாடு மட்டும்தான். வேற எப்படியும் அதை நம்ம உள்ள போயிட முடியாது. ஏன்னா நமக்கு இருக்கக்கூடிய 3 குற்றங்கள், நம்ம சிந்திச்சது 3 குற்றங்கள் இருக்கு. ஆணவம், கண்மம், மாயை. ஆணவத்தை விட்டுருங்க, அது வந்து ஆணவமல வாசனையாவது கடைசி நாள் வரைக்கும் இருக்கதான் போகுது. ஏன்னா பெருமான் முக்தி பேரில் இருக்கும்போது கூட நாம சிவத்தை அனுபவிச்சுட்டு இருப்போம். அனுபவிக்கக்கூடிய பொருளா சிவம் இருப்பாரு, அனுபவிக்கிற ஆளா நாம இருப்போம். அந்த என்டிட்டி, அந்த இருப்புன்னு ஒண்ணு இருக்கிறதுனால கண்டிப்பா ஆணவமல வாசனை இருந்துதான் ஆகும். அதை விட்டுருங்க. கண்மமும் மாயையும் எப்படி விலகும் அப்படின்னு கேட்டா, குரு வழிபாடு, அடியார்கள் வழிபாடு இல்லாம மாயா சக்திகள் விளங்காது. சிவ வழிபாடு, சரியகிரி கோயில் வழிபாடு எல்லாம் பண்ணா கண்ம விலகாது. கண்மமும் மாயையும் விலகணும்னா கண்டிப்பா நம்ம சரியகிரியை யோகம் பண்ணியே ஆகணும். அது பண்ணா நமக்கு விருப்பு இருக்கோ இல்லையோ, அந்த ஒரு காரணத்துக்காக தான் சரியகிரியில மனம் பொருந்தாமலே கூட சரியகிரியை நம்ம சொல்லுவோம். மனம் பொருந்தி ஒன்றுபட்டு இருக்கும்போது யோகமா அதை நம்ம சொல்றோம். மனம் பொருந்தாத செயல் பயனற்றது நம்ம பல விஷயத்துல படிச்சிருப்போம். அப்படி இருக்கும்போது சரியகிரி எப்படி வந்து தவமாச்சு அப்படின்னா, சரியகிரியை பண்ணும்போது மனப்பக்குவம் குற்றம் இருந்தாலும் மனம் ஒருமைப்படுவதற்கான சூழ்நிலையை அது உண்டு பண்ணிடும். அதுக்கப்புறம் யோகம் வாய்க்கும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு தான். ஸோ விருப்பம் இருக்கோ இல்லையோ கோயிலுக்கு போய் தான் ஆகணும். கோயிலுக்கு போகணும், அடியார் வழிபாடு கூட இருக்கணும். நம் குற்றங்கள் 1000 இருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல, அடியார் கூட இருக்கும்போது நம் குற்றங்கள் தேய்வதை நம்ம உணர முடியும். அந்த மாதிரியான சூழ்நிலையில நம்ம அடியார் பெரிய புராணத்தோட 63 நாயன்மாரோட சிந்தனையை நம்ம ஆரம்பிக்கிறதே அந்த ஒரு நம்ம குறையோட தான் பார்க்குறோம். நம்ம குறைய அவங்களை பத்தி பார்க்க நம்ம குறையானது தேஞ்சு போகிறத நம்ம உணர முடிகிறது. அது நமக்கு பக்குவ நிலையை கொடுத்து நம்ம கொண்டு போகுது அப்படின்ற மாதிரி தான் அமைப்பு.
இப்ப முதல் சூத்திரம் நல்லாவே சிந்திச்சிட்டோம். அவனவள் பெருமானை பத்தி சிந்திச்சாரு. அடுத்த சூத்திரம் தான் ரொம்பவே முக்கியமானது. அதை பத்தி தான் நம்ம கிளாஸ் ஆரம்பிக்க வந்தது. 25 நிமிஷம் போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் 2வதுல முதல் சூத்திரத்திலே நின்றுட்டோம். 2வது சூத்திரம் வந்து பாசத்தின் உண்மை. அவையே தானேயா இரு வினையின் போக்கு வரவு புரிய ஆணையின் நீக்கமின்றி நிற்கும் அன்றே. இப்ப அவையே தானே எவையே தானேயா அப்படின்னு கேட்டா முதல் சூத்திரம் சொன்னது. எப்பயுமே வந்து ஒரு இதை ஆரம்பிக்கும் போது எது கனெக்டிவிட்டி இருக்குன்னு பார்க்கணும். முதல் சூத்திரத்துல இருந்து அதை கொண்டு வராரு. அவையே தானேயான்னு சிவமே தான். ஃபர்ஸ்ட் முதல்ல சிவத்தை பத்தி தான் பேசணும். பதி உண்மையை தான் படிச்சோம். ஸோ சிவமே தானேயாய் அப்படி அவையே தானேயாய் அப்படின்றதுக்கு மட்டும்தான் நம்ம சிந்தனை இன்னைக்கு முழுக்கவே சிந்திக்க போறோம். ஏன்னா இந்த 2ஆம் சூத்திரம் நம்ம ஏற்கனவே சிந்திச்ச மாதிரி 12 சூத்திரத்துல 2ஆம் சூத்திரம் மட்டுமே பாதி அளவுக்கான சிந்தனை கருத்து கொண்டது. அதை நம்ம ஒழுங்கா புரிஞ்சிக்க முடியாம போச்சுன்னா நம்ம சிவ வழிபாடு தப்பா பண்ண வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம ஒரு கிரியைகளை மட்டுமே பிடிச்சிட்டு எப்படின்னா சைவர்கள் இப்போ பல விதமான குற்றங்கள்ல மாற்றிருக்க மாதிரி ஒரு சூழ்நிலை நம்ம உணர முடிகிறது. எப்படின்னா சிவபெருமான வழிபடணும், சிவத்தோட கிரியைகளை பிடிச்சி சிவத்தை விட்டுறாங்க. கிரியைகளே சிவபெருமான் முதன்மை பொருள்னு வச்சுட்டு செய்யக்கூடிய செயல்களை பிடிச்சிட்டு சிவத்தை விட்டுட்டு இந்த செயல் மட்டும்தான் உண்மை, எல்லாரும் இந்த செயலையே பிடிச்சிடுங்க, சிவத்தை இவங்க விட்டுறாங்க. அதனால அடுத்தவங்கள செயலை மட்டுமே ஃபோர்ஸ் பண்றது எல்லாம் ஆணவ கண்மமாய் அந்த வினைகள் செய்கிற இதுதான் நம்ம வினைக்கேற்ற மாதிரியான செயல்களாக தான் இருக்கும். ஆனா அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு எது சிவ வழிபாடு, பார்க்கும் பொருள் எல்லாத்தையும் சிவத்தை பார்க்கணுன்ற எண்ணம் எல்லாம் வரணும்னா இந்த 2ஆம் சூத்திரத்தை நல்லா புரிஞ்சா மட்டுமே தான் நம்ம எது அடியார் வழிபாடு. இப்ப நீங்க சரியகிரிய யோகம் ஞானத்துல நம்ம ஒரு சிந்தனை இருக்கு. இன்னைக்கு வந்து சுந்தரமூர்த்தி நாயனாரே அவர் குரு பூஜை பத்தி சிந்தனை வைக்கும் போது யோகத்தை பத்தி கொஞ்சம் சிந்தனை நம்ம சிந்திக்கும். நம்ம உலகில் இருக்க பார்வையா பார்ப்போம். நீங்க பரம்பொருள் இருக்காருன்னு தெரிஞ்சிச்சு, நாம ஆண் மக்கள் தெரிஞ்சிச்சு, பல விதமான குற்றங்கள்னால பிறவி எடுத்திருக்கோம். இன்னும் குற்றங்கள் இருக்கு, அது போக்குறதுக்கு முயற்சி பண்றோம். அதாவது துரிசுகளுக்கு அயலாருக்கு தெரியாத குற்றங்கள் பல இருக்கும். நமக்கு மட்டுமே தெரிஞ்ச குற்றங்கள் சுவாமிக்கு தெரியாது ஒண்ணுமே இல்லை. ஆனா சுவாமிக்கு தெரியாதுன்னு மனநல நினைச்சிட்டு இருந்திருப்போம். இப்ப இனிமே அந்த நினைப்பு இருக்காது. சுவாமிக்கு தெரியாத ஒரு விஷயம் நம்ம மனசுல கூட உதிக்காது. உதிச்சா கூட அது சுவாமிக்கு தெரிச்சிடும். அந்த செயலை தான் சுந்தரமூர்த்தி நாயனாரோட கதை இதுலயே அம்மா இப்ப சொல்லியிருந்தாங்களே. அங்க அந்த நந்தவனத்துல என்ன நடந்ததுப்பா அப்படின்னு கேட்டாரு. சுவாமி கேட்பாருன்னா, நீ மனசுக்குள்ள நினைச்சு ஒரு பார்வையை பார்த்தது கூட நீ மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இருப்ப. ஆனா அது யாருக்கும் தெரியாது, நீ நினைச்சல அது கூட சுவாமிக்கு தெரிஞ்சிரும்ன்ற அந்த இதை நமக்கு உணர்த்துறதுக்கு தான் அந்த செயல். சிவபெருமானுக்கு எதுவுமே தெரியாதது இல்லை. மனம் என்பதே ஒரு கருவி, சுவாமி கொடுத்த கருவி. நமக்கு வேலை செய்தோ இல்லையோ சுவாமிக்கு நல்லா வேலை செஞ்சிடும். அவர் கண்டிப்பா சொல்லி கொடுத்துரும். அது அந்த மாதிரியான சூழ்நிலை தான் இருக்கு. குற்றங்கள் நம்ம உள்ள வச்சு என்னதான் இருக்கும், அதை போக்க முடியாம பல பேர் போக்கணும்னு முயற்சி பண்ணுவோம். அது போக்க முடியாத சூழ்நிலை இருக்கும். அதுக்கு கூட என்ன வழின்னு தெரியாம விழிப்போம். அதுக்கும் தவம் மட்டுமே தீர்வு. சரியகிரி யோகம் ஞானம் மட்டுமே அதுக்கு உதவும். ஆனா இப்ப சுவாமி நமக்கும் என்ன சம்பந்தம்? இப்ப சுவாமி தனிப்பொருளா இருக்காரு, நாமும் ஆண் மக்கள் பலவா இருக்கு, நமக்கும் அவருக்கு என்ன சம்பந்தம்? அப்புறம் சுவாமிக்கும் அவரோட சக்திக்கும் என்ன சம்பந்தம்? நாம் வந்து அவரோட திருவருள் சக்தின்னு நம்ம சிந்திச்சோம். அதாவது ஒரு காரிய பொருளுக்கு 3 விதமான காரணம் இருக்கணும். முதல் காரணம், துணை காரணம், நிமித்த காரணம். நிமித்த காரணம் தான் சிவம் சொல்றோம். முதற் காரணம் மாயைன்னு சொல்லிட்டோம். துணை காரணம் தண்டுவடம்ன்ற அதுதான் திருவருள்ன்றோம். திருவருள் சக்தி, சிவமும் திருவருளும் எந்த மாதிரியான சக்தி? சிவசக்தி எந்த சம்பந்தத்தில் இருக்கு, சிவமும் ஆன்மாக்களும் எந்த சம்பந்தத்தில் இருக்குன்ற ஒரு சிந்தனை பத்தி ஆரம்பிச்சுட்டு அவையதானே பத்தி கொஞ்சம் உள்ள போவோம். அவையதானே மேற்கோள் காட்டி நம்மளுடைய ஒரு நிமிஷம் இருங்க. சிவாய நம. ஸ்கிரீன் தெரியுது இல்லைங்க? சிவாய நம. தெரியுதுப்பா. சிவாய நம. இந்த ஸ்கிரீன் தெரியுதுங்களாமா? தெரியும். சிவாய நம. இப்ப அவையே தானே ஆய்க்கு மேற்கோள்ட்டு திருமுறைகள் திருவாசகத்திலிருந்து 2 மேற்கோள் காட்ட போறோம். அப்புறம் நம்ம சாத்திர நூல்களில் இருந்து ஒரு வாக்கியத்தை எடுத்து வச்சு நம்ம அதை பத்தியும் சிந்திக்க ஆரம்பிக்க போறோம். மேல நம்ம அவையதானேக்கு நமக்கு திருமுறைகள்ல இருந்து கண்டப்பத்துல இருந்து ஒரு இது இருக்கும். பிறவிதானை யார மாற்றி பிணிமூப்பென்றிவை இரண்டும் உறவினோடு ஒழியச் சென்று உலகுடைய ஒரு முதலை செறிபோழி சூழ்த்தில்லை நக
திருச்சிற்றம்பலம் மன்னி மறையவரும் வானவரும் வணங்கிட நான் கண்டேனே. இது வந்து கண்டபத்துல பிறவி நமக்கு பிணி மூப்பு இது அனைத்துமே வந்து இருவினை ஏற்ற மாதிரி சுவாமி இந்த இருவினை போக்குவரவு உரிய ஆணையின் நீக்கமின்றி நிற்கும். ஆணைன்றது சிவபெருமானோட சக்தி. சக்தியை கொண்டு நீக்கமின்றி நம் வினைக்கு ஏற்ற மாதிரி போக்குவரவு பிறப்பு இறப்ப சுவாமி கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு தான் இந்த இதில் நம்ம சொல்றோம். ஆனா அவையே தானே ஏன் இது புரிஞ்சிக்க முடியல, சுவாமி எப்படி இதை செய்யறாரு அப்படின்னு. ஸோ அதை பத்தி சிந்திக்கும் போது நம்ம அடுத்த திரும்ப விண்ணகத்தே விண்ணகத்தே வரும் நன்னவும் மாட்டா விழுப்பொருளே உன் தொழும்படியோங்கள் மண்ணகத்தே வந்து வாழச் செய்தானே வன் திருப்பெருந்துரையாய் வழியடியோம் கண் அகத்தே நின்று கலிதரு தேனே கடலமுதே கரும்பே விரும்பும் அடியார் என் அகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. இந்த இதுல கண் அகத்தாய் நின்று கலிதரு தேனே அப்படின்னா எப்படி கண்ணு உள்ள காட்சியா பெருமான் இருந்து நமக்கு செய்கிறார் அப்படின்ற தகவல் சொல்லுவாங்க. அது எப்படி அந்த செயல், அது கண்ணு காட்சி அது எப்படின்றத பத்தி இன்னொரு கொஞ்சம் தெளிவாவே நம்ம இன்னொரு ஸ்லைடு இருக்கு, அதை காட்டுறேன். இப்ப அவேதான ஏஐக்கு நான் என்ன நிரூபணம் பண்றாங்கன்னா 3 விதமாய் சுவாமி நமக்கு இங்க இருக்கா. ஒன்றாய் வேறாய் உடனாய். இதுதான் அவையே தானையா என்றது நமக்கு கொடுக்குது. அதுதான் எடுத்த பக்கம் நம்ம கீழே சாத்திர நூலில் இருந்து எடுத்தது, சிவஞான போதத்திலிருந்து எடுத்த அந்த அந்த வாக்கியங்கள் அது அப்படியே இங்க போட்டிருக்கோம். ஒன்றாய் வேறாய் உடனாய் எப்படி சுவாமி இருப்பாருன்னா, ஒன்றாய் அப்படின்னா கலப்பினால் இறைவனும் சிவன் முக்தி பெறல எப்படி கலந்து ஒன்றா இருப்போமோ அது மாதிரி இப்பயும் கலந்துதான் இருக்கான், உயிருக்கு உயிரா கலந்து இருக்கான் சுவாமி அப்படின்னா அது ஒன்றாய். வேறாய்னா பொருளால் வேறு. சிவம் என் குணத்தான், நான் 3 குணத்தில் உழலக்கூடியவன், அவன் பேரறிவாளன், நான் குறைவுடைய அறிவுடையவன், 3 குறைகளை உடைய அறிவுடையவன், வேறாய் நிற்கக்கூடியவன். உடனாய் என்றது என்னன்னா தன்னை செலுத்தும் தன்மையினால் அவன் உடனாய் இருக்கான். இது செலுத்தும் தன்மை ஒன்றாய் வேறாய் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம இங்க வலது பக்கம் கண்ணகத்தே நின்று கலிதறிதேனே கடலமுதே நம்ம இதெல்லாம் படிச்சோம். இது நம்ம இன்னும் புரிஞ்சுக்கிறதுக்கு அதை ஒரு இதுக்காக நம்ம ஒரு இந்த எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம இந்த இடத்துக்கு இந்த பிக்சர்ல நம்ம சொல்றோம். சூரியன் ஒளி இருக்கு, காட்சி பொருள் ஒரு மலர் இருக்கு, நம்ம பார்க்கிறோம். இதுல இது காட்சின்ற செயல் நடக்கிறதுக்கு சூரியனும் உதவணும், கண் ஒளியும் உதவணும். இப்ப சூரியன் இல்லாட்டாலும் கண் ஒளியை கொண்டு பொருளை பார்க்க முடியாது. ஆனா சூரியன் மட்டுமே இருந்தாலும் கண்ணு ஒளி இல்லாட்டாலும் பார்க்க முடியாது. ஆனா இது ரெண்டுமே இருந்தாதான் பொருளை பார்க்க முடியும். ரெண்டுமே பொருளை பார்த்தாலும் கருத்து அதுல செல்லாட்டாலும் உனக்கு அந்த பார்த்தது ரோஸ்ன்னு கூட தெரியாது. கண்ணு திறந்துட்டு வேற எங்கேயோ கனவு கண்டு இருந்தேன்னா கண்டிப்பா கண்ணு பார்த்துச்சு, ஒளியும் பட்டுது, ஆனா கருத்து ஒன்றவே இல்லைனாலும் உங்களுக்கு அந்த ரோஸ்ன்றது எண்ணத்துல உதிக்காது. இந்த செயலை வச்சுதான் ஒன்றாய் வேறாய் உடனாய் என்ற சிந்தனையை நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ண போறோம். இப்ப வேறாய் இங்க நம்ம என்ன சொல்லிருக்கோம், சூரியன் வேறு கண் வேறு. காணக்கூடிய கண்ணு ஆன்மா மாதிரியும் சூரியன் பரம்பொருளுக்கு ஓமையாகவும். இப்போ ஓமையை பத்தி படிக்கும் போது கொஞ்சம் முக்கியமான சில ஓமைகள்லாம் படிக்கணும். இதுல நம்ம இது வந்து ஒருபடி ஓமை, அதாவது இந்த சாத்திர நூல்கள் படிக்கும்போது பல விதமான ஓமைகளை சொல்லுவாங்க. ஒருபடி ஓமைன்னா இப்ப சூரியன் கண்ணுன்னு எடுத்துட்டோம்னா நாம எல்லாத்தையுமே பெருமான கூட சூரியன் கூட பொருத்திட்டு பெருமான சூரியன் கூட பொருத்திட்டு ஆன்மாக்களை கண்ணு கூட பொருத்திட்டு பார்க்கக்கூடாது. இது ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவாங்க. அவன் வந்து குதிரை மாதிரி வந்தான், வேகமா வந்தான் அப்படின்னு ஒரு ஓமை சொல்லும் போது நாம என்ன சொல்லக்கூடாது, அவன் கொள்ளு தின்னுவானா சார் கேட்கக்கூடாது, ஏன்னா குதிரை கொள்ளு சாப்பிடணும்ல அப்படின்னு. ஏன்னா அந்த ஓமை வந்த வேகத்துக்கு மட்டும்தான் பொருந்தும், எல்லாத்துக்கூடையும் பொருத்திக்க கூடாது. அதனால அது பத்தி ஒருபடி ஓமைனும். ஓமையை சொல்லும் போது எந்த அளவுக்கு அது லிமிட்டோ அது எதை சொல்ல வந்தாங்க அந்த அளவுக்கு மட்டும் அந்த தகவல் எடுத்துக்கணும் ஓமையிலேருந்து. ஏன்னா சொல்லப்பட்ட பொருள் வேற, ஓமை வேற. ஓமையிலேருந்து சொல்லப்பட்ட பொருளை உணர்ந்துக்கிறதுக்காக சொல்லப்பட்டதே ஓமை. அதுல இருந்து அனைத்து விஷயத்தையும் எடுத்துக்க முயற்சி பண்ணோம்னா தப்பாயிடும். அதாவது குதிரை மாதிரி வந்தான் சார்னோடனே குதிரை மாதிரியே வந்தான்னா வேகமா வந்தான்னு மட்டும்தான் எடுத்துக்கணும், தவிர குதிரை மாதிரியே வாய் இருக்கும், உடம்பு இருக்கும், அவன் கொள்ளு சாப்பிடுவான் அந்த மாதிரிலாம் எடுத்துக்கூடாது. இது வந்து ஒருபடி ஊமை தான் நம்ம பார்க்கக்கூடியது. ஸோ அதுல இருந்து தகவல் எப்படி எடுத்துக்கணும்னா, சுவாமி சூரிய மாதிரி அப்படின்னா எல்லாம் அனைத்து பொருளையும் விளக்கு தன்மையில சூரியன் அப்படின்னு சொல்றோம். சூரியன்றதும் ஒரு அசத்து ஒரு ஜடப்பொருளா தான் நம்ம வைக்கணும். அது செலுத்து கொண்டிருக்கிற சக்தி தான் சூரியன் நம்ம சொல்லுவோம்.
அதனால அந்த ஓமையை வந்து நம்ம கரெக்டா ஓமைன்னு சொல்லும் போதே நம்ம இது ஒருபடி ஓமை, இதுல இருந்து எடுத்துக்கக்கூடிய கருத்து ஒரு லிமிட் தான் இருக்கு, அதுக்கு மேல வேற எடுத்துக்கிட்டா தப்பா புரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குன்றத தெரிஞ்சுக்கணும், அதுக்காக சொன்னேன். இப்ப இப்போ பொருளால் சூரியன் வேறு கண் வேறு, ஆனா காட்சி ஒன்றாய் எப்படி ஒன்றாச்சுன்னா கண் ஒளியும் சூரியன் ஒளியும் ஒன்றா சேர்ந்தா மட்டுமே தான் காட்சி வெளிப்படுது. ஏன்னா இது ஏதாவது ஒண்ணு இல்லாட்டாலும் அது செயலுக்கு ஆகல, பார்க்க கூட முடியாது. உடனாய் செலுத்தும் தன்மையினால் உடனாயின்னு சொல்றோம். செலுத்தும் தன்மை எதுன்னா கருத்து காட்சியோடு பொருந்தும் போதே காட்சி அனுபவம் நிகழ்கிறது. இப்ப நம்ம வந்து கண்ணு திறந்தே தான் இருக்கும், ஒரு பொருளை பார்த்துக்கிட்டே இருப்பேன், சூரியனும் இருந்தது, கருத்து வேற எங்கேயோ இருந்ததுனாலும் இது ரெண்டும் நடந்தாலும் செலுத்தவில்லைன்னா பார்க்க முடியாது. நம்ம இந்த 3 விஷயத்தையும் நமக்கு இருக்க குற்றங்கள் கூட பொறுத்துங்க. அறிவோட குற்றம் நான் சொன்னேன்ல, 3 குற்றங்கள். ஆண்மக்களுக்கு அறிவுடைய பொருள் தான், ஆனா அவன் பேரறிவாளனா இருக்கான், முற்றும் அறிந்தவனா இருக்கான். நமக்கு இருக்கக்கூடிய குற்றங்கள் என்ன? அறிவில் இருக்க 3 விதமான குற்றங்கள் என்னன்னா, அறிவித்தால் அறியும், அதாவது உடனாயது சுவாமி செலுத்தினாதான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அறிவித்தால் அறியும் அறிவு, அறிந்ததையும் விட்டு விட்டு அறியும், முழுசா சேர்ந்து அறியவே முடியாது நம்மள. ஏன்னா கால சூழ்நிலை மாய உலகத்தெல்லாம் வாழறதுனால விட்டு விட்டு தான் அறிய முடியும் நம்மளால. சரி, அழுந்தது அறிந்தியே நீயா சுயமா அறிஞ்சியா கேட்டா அதுவும் கிடையாது. அறிந்த பொருளில் அழுந்தி அறியும். ஏன்னா சார்ந்தது தன்மை தான் ஆன்மா. அறிவு கூட எது கூட பற்றுமோ அந்த பொருளோட சார்ந்துதான் அதை அறிய முடியும். இந்த மாதிரி 3 விதமான அறிவு குற்றங்களை வைத்திருக்கிற ஆன்மா நாம சிவபெருமான் முக்தி பெறல நாம் சிவமாயிடுறோம் அப்படின்னு நினைக்கிறது வந்து அது முட்டாள்தனம். ஏன்னா இந்த குற்றங்கள் அங்கேயும் இருக்கதான் செய்யும். சுவாமி உணர்த்துவார், விட்டு விட்டு ஏதோ ஒரு குற்றத்தினால ஆணவமல வாசனையினால கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக ஆயிருக்கு, ஆனா சிவமாம் தன்மையை அடைஞ்சிட முடியாது. அதாவது என்ன, நிறைய அகோரிகள் நான் தான் சிவம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான குற்றங்கள்லாம் அறியாமையினால் நடக்கிற குற்றம். ஏன்னா அறிவிலே நமக்கு இவ்வளவு குற்றங்கள் இருக்கே, சுவாமி கிட்ட அந்த குற்றங்கள் இல்லையே. இந்த குற்றங்கள் போக்கிடுச்சின்னு சொன்னாலே அந்த மாதிரி நம்ம கேட்கக்கூடிய நிலைமையும் வரமாட்டோம், நான் தான் கடவுள்னு சொல்ற நிலைக்கே வரமாட்டோம். ஏன்னா அந்த மாதிரி இந்த 3 குற்றங்கள் இருக்கிறதுன்றது தெரிஞ்சாலே தெரிஞ்சிடும், சரி இந்த மாதிரி பேச முடியாது அப்படின்ற இது வந்துடும். இப்ப ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் சுவாமி எப்படி நம்மள ஆன்மாக்களுக்கு செலுத்துறான் அப்படின்றத நம்ம சிந்திச்சோம். இப்படிதான் சுவாமி வந்து நமக்கு எந்த அனுபவமும் எப்படி பிறவி நம்ம இந்த 3 அவையே தானேயா என்றதுக்கு தான் இந்த 3 சிந்திச்சோம். ஒன்றாய் வேறாய் உடனாய் சுவாமி இருந்து என்ன செய்யறாரு? இருவினையின் போக்கு வரவு புரிய, 2 இருவினையின் போக்கு வரவு புரிய பிறப்பு இறப்புகள் ஆணையின் நீக்கமின்றி, ஆணை அவர் சக்தி, 2 சக்தி. அவரோட சக்தி என்னும் போதே திருவருள் சக்தி, அது பேரருள். இங்க இருக்க அருள் பேரருள் தான், இதுவும் பேரருள் தான். ஆனா நமக்கு இங்க திரோதான சக்தின்னுவாங்க, இது வந்து மாயையிலான ஒரு வைப்பு சக்தின்னுவாங்க. சுவாமி ஆணவம் கண்மம் மாயை இருக்குல்ல, மாயை வந்து சுவாமியோட அவரோட சிற்சக்தி அப்படின்வாங்க. மாயையே சிவபெருமானோட சிற்சக்தி. சிற்சக்தி இந்த இது அந்த ஆணையா நின்று நீக்கமின்றி நிற்கும் அன்றே வினைக்கேற்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்போம். இதுல எப்படி வெளியே வர்றது? நம்மளோட குற்றத்தை சொல்லியாச்சு, தடையா இருக்கக்கூடியது இதுதான். எது? நம்மளுடைய கண்மம். ஆணவம் தான் குற்றம், அதனால விளைவது கண்மமும் மாயமும் மாய பிறவியும் கொடுத்தான் சுவாமி. ஆணவம் குற்றம், அதை விளக்கக்கூடியது, விளக்க வேண்டியது. கண்மம் விளைந்த பாவ புண்ணியங்களால் விளைந்த அனுபவம், ஒரு வினை, அதை நம்ம அனுபவிக்கும் பொருட்டு மாயினால உடல் கொடுக்கப்பட்டது, தனுகான போனபோங்கள் கொடுக்கப்பட்டது. இது சிவன் ஆணையினால நீக்கமின்றி நிற்கும், வந்து கொண்டே இருக்கும். சுவாமி நம்ம கூட எப்படி அதை அனுபவம் செய்கிறான்னா இப்படிதான் செய்யறான், ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் இருந்து வினை அனுபவத்தை ஓட்டுக்கிறான் சுவாமி அப்படின்னு சொல்றாங்க. இப்ப சுவாமிக்கும் சிவத்துக்கும் ஆன்மாக்களுக்கும் சம்பந்தம், சிவத்துக்கும் சக்தி உள்ள சம்பந்தத்தை பத்தி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா அது நம்ம இன்னும் கொஞ்சம் அந்த 2ஆம் சூத்திரத்தில் இன்னும் கொஞ்சம் ஆழம் பார்த்த மாதிரியான ஒரு சிந்தனை இருக்கும். இது 2ஆம் சூத்திரம் வந்து ரொம்ப பெருசுன்னு நம்ம சொல்ல ஆரம்பிச்சதுக்கே அவங்க வந்து ஒரு இலக்கணத்தை பத்தியே ஒரு பாதி புக்கு பேசுவாங்க. அதுதான் டாபிக் வந்து அத்வைதம்னுவாங்க. அத்வைதம்ன்றது எத்தனை பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை பத்தி படிக்கலாம். ஆனா பெருவரை வந்து ஒரு ஹைலைட்ஸ் பாயிண்ட் மட்டும் நாங்க சொல்லிடலாம். அதை பத்தி நமக்கு வேணுன்றப்ப எவ்வளவு தூரம் வேணா போயிடலாம். இப்ப அத்விதம்னா 2 அற்ற தன்மை, துவைதம்னா தோனா 2, 2 தோ, துவைதம்னா 2 தன்மை அப்படின்னு அர்த்தம். அத்வைதம்னா ஆன்றது வந்து நேன்வாங்க. அத்வைதம் ந கூட்டல் துவைதம் அத்வைதம் அப்படின்வாங்க. அதாவது எதிர்மறை சொல்றதா நேன்னு சொல்லுவாங்க. அத்விதம்னா 2 அற்ற தன்மை. இதுலதான் பெருவிதமான கொள்கையர்கள், சைவர்களே பல பேர் இருக்காங்க, மாத்துவர் இருக்காங்க, நிறைய சைவர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாமே இந்த கருத்துல வேறுபாடு படுறாங்க. அவங்க எல்லாமே வந்து மெய்கண்ட சிவம் நமக்கு
அவங்களுக்கு இருக்க குற்றத்தை சொல்லி இப்படி இருக்க முடியாது, இப்படி இருக்கக்கூடாது, இப்படி பொருள் எடுத்துக்க கூடாது, தப்பா எடுத்துக்கிறீங்க, இந்த மாதிரி எடுத்துக்க கூடாதுன்னு கரெக்டா நமக்கு வேற யார் சொல்ல முடியும்? வைகுண்ட சிவமே சொல்லிட்டு போயிட்டார் அழகா. அது எப்படி சொல்லிட்டு இருக்காருன்னா, நீங்க அத்வைதம்ன்றது இரண்ட தன்மைன்னும் போது அவங்க என்ன சொல்லிடுறாங்கன்னா, ஆன்மாக்களும் சிவத்திலேருந்து தான் வருது அப்படின்ற மாதிரி வேதத்துல சொல்லியிருக்கு, அதே மாதிரி எடுத்துப்போம் அப்படின்றாங்க. ஆன்மாக்கள் வந்து தனி பொருளாகவும் நீங்க அப்படி வைக்கிறதுனால தான் இந்த குற்றங்கள் வருது. நீ என்ன பண்ணும், சுவாமியே தான் ஆன்மாக்களையும் படைச்சாருன்னு சொல்லிடலாம். சிவம் ஒன்றே தான், ஆன்மாக்கள் ஒண்ணு இல்லவே இல்ல, சிவபெருமானே ஆன்மாக்களாக தோன்றி தெரிகிறான், இப்படி அப்படி அவரே வந்து இங்க வராரு அப்படின்னு சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. அப்படின்னா அது ஏகன்னு சொல்லியிருக்கணுமே, ஏன் அத்வைதம் சொல்லணும்? ஏகன்னா ஒருமைத்தன்மை. அத்துவிதம் இரண்டற்ற தன்மைனா இரண்டு பொருள் ஏதோ ஒரு விதத்துல வேறுபட்டு இருக்குன்றதுனால தான் அத்துவிதம் சொல்றோம். அத அந்த ந குற்றல் துவைதம் நன்னா இலக்கணப்படி 2-3 விதமா சொல்லலாம். இன்மை, அண்மை, மறுதலை என்று 3 விதமானதை பேசுவாங்க. இதை பத்தி தான் பல விலாவரியா பேசியிருப்பாங்க. ஏன்னா இதுல முக்கியமா சைவர்களே தப்பா புரிஞ்சிருக்கிற விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாமே சரி பண்றதுக்காக முயற்சியா இருக்கும். அது நமக்கு ஏதோ ஒரு நமக்கு நம்பிக்கை இருக்கும், இருந்தாலும் அதுக்கான சப்போர்ட்டிங் டேட்டா அதுக்கான தேவையான தகவலை அதை நம்ம வச்சுக்கலாம், சைடில் தேவைன்னா பார்க்கலாம், அந்த மாதிரியா வச்சுக்கலாம். இப்போ இன்மை, அண்மை, மறுதலை அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக ந குட்டல் துவைதம் அத்வைதம் சொல்றோம்னா, இன்மைலாம் எப்படி இருக்க முடியும்னா, மலன் அமலன்னா, மலம்னா குற்றம், அமலன்னா குற்றம் இல்லாதவன், இன்மை தன்மை அது உணர்த்துது அந்த ந. அப்புறம் அண்மைனா அப்ராமணன், பிராமணன் இல்லாம பிராமணன் தான், அவனுக்கு பிராமண தன்மை இல்லாம இருக்கு, அது ஒழுக்கத்தை ஃபாலோ பண்ண அந்த கிரிகளை செய்யாமட்டானா அவன் பேர் அப்ராமணன் சொல்லுவான். அவன் பிராமணனே தான், ஒரு விதத்துல அவன் கொஞ்சம் வேறுபடுறதுனால அவன் பேர் அப்ராமணன், அது பேர் அண்மைத்தன்மைன்னுவாங்க. மறுதலைனா நீதி, அநீதினா நீதின்றது ஒழுக்கப்படி, அநீதினா அவனுக்கு தவறு இழக்கப்பட்டு விட்டதுன்றது மறுதலையான பொருளை குறிக்கக்கூடியது. இங்க அத்வைதம் சைவ சித்தாந்தத்தின்படி பொருள் கொள்ள வேண்டியது அண்மை பொருளையே தான். அண்மை பொருள் என்றால் சிவமும் சக்தியும், சிவமும் ஆன்மாக்களும் எப்படி கலந்திருப்பாங்க, ஒன்றாய் வேறாய் உடனாய் கலந்திருப்பாங்க. ஆனா இரண்டும் ஒண்ணு கிடையாது, பொருளால் வேற, கலப்பினால் ஒன்று, செலுத்தும் தன்னிலாய் உடனாய். இப்படிதான் சுவாமி இருக்கு, சுவாமியும் ஆன்மாக்களும் கலந்திருக்க முடியும். இதுதான் சுவாமிகளுக்கும் ஆன்மாக்களுக்கும் உள்ள சம்பந்தம். இது அண்மை நன்றது அத்துவிதம் துவைதம்க்கு அத்துன்றது நான் சொல்லுவாங்க. நன்றதுக்கு அண்மை பொருளையே கொள்ள வேண்டும், வேற எப்படி பண்ணாலும் குற்றங்கள் வந்துடும் அப்படின்றத நிரூபிச்சிருப்பாரு. நம்ம நமக்கு வேணும்னா உள்ள போய் கூட அனலைஸ் பண்ணலாம். ஆனா இப்போதைக்கு இதோட அத்வைத சிந்தனையை நிறுத்திப்போம், வேணும்னாலும் உள்ள போகலாம். அது அந்த சிந்தனையை வச்சு, ஆனால் சிவத்தை அனுபவிக்கிறதும் உலகில் ரீதியாக நம்ம பார்வையும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சிவன் வந்து எப்படி நமக்கு வந்து உதவுறாருன்றது தெரிஞ்சுக்கணும். எந்த எதிர்பார்ப்பும் எல்லாம் செய்யறாரு, நாம் இப்படி கலந்துருக்கோம், நம்ம குற்றத்தை நோக்கி நம்ம 3 விதமா குற்றம் செய்ய முடியும்னு சொல்லலாம். மனதால செய்ய முடியும், வாக்கு, காயம், இந்த 3 விதமா குற்றங்கள் செய்ய முடியும். இந்த குற்றங்களும் சரி, நன்மைகளும் சரி. ஆனா இந்த உலக நியதி ஒரு விதமான அமைப்பு இருக்கு. எப்படின்னா, சில பேர் கேள்வி கேட்பாங்க, ஒருத்தன் ஒரு கொலை பண்ணிட்டான், அவனுக்கு உலகத்துல இங்க தண்டனை கொடுக்குறாங்க, ஒரு 7-8 வருஷம் ஜெயில இருக்கிறான். அவன் திரும்பி சிவபெருமான் சன்னதியில அந்த கோர்ட்ல இன்னொரு தண்டனை அனுபவிப்பானான்னு கேட்டா, தண்டனை அங்கேயும் இருக்கு அப்படின்னா இது ஒரு குற்றமாச்சே. ஏன்னா உலகமும் சுவாமி தான் படைக்கிறாருன்ட்டோம், இங்க ஒரு குற்றம் அனுபவிக்கிறான், துன்பம் அனுபவிக்கிறான், அதுவே போதும் இல்ல, எதுக்கு திரும்பி சுவாமி மேல இன்னொரு துன்பம் இருக்கும் அப்படின்னு கேட்டா, அவங்க என்ன சொல்லுவாங்க, உண்மை பொருள் என்னன்னா, நாம பாக்குறது முக்தி பேருக்கு தயார்படுத்தக்கூடிய ஆன்மாவை பத்தி பேசுறோம். முக்தி பேருக்கு போகக்கூடிய ஆன்மாக்கு மனக்குற்றங்களும் இருக்கக்கூடாது. இந்த உலகத்துல எந்த தண்டனையுமே செயலாகவும் வாக்குனாலையும் வந்த குற்றங்கள் மட்டுமே தான் இங்க தண்டனை கொடுக்க முடியும். ஏன்னா மனசுல என்ன நினைச்சுன்னு தெரியாது. ஒருத்தனை திட்டன உனக்கு தண்டனை, ஒருத்தனை அடிச்ச உனக்கு தண்டனை, இதுதான் இங்க கொடுக்க முடியும். ஆனா மனசுக்குள்ள அடிக்கணும்னு நினைச்சதுக்கெல்லாம் இங்க தண்டனை கொடுக்க முடியாது. ஆனா மனசுக்குள்ள அடிக்கணும்னு நினைச்ச பாத்தீங்களா, அது ஒரு குற்றம், ஆன்மாக்கான குற்றம். அது இங்க போக்கப்படல, செயலா வந்ததுக்கு தான் இங்க தண்டனை அனுபவிச்சிங்க. அதனால என்ன சொல்லுவாங்க, மனசுக்குள்ள இருந்த குற்றத்துக்கு வல்வினைன்னு சொல்லுவாங்க. அதான் ஐயா சொல்லுவார், அது பேர் வல்வினை, அதுக்கான தண்டனை இருக்கு. இப்ப நீ செயலா வந்ததுக்குள்ள இது உலகில் பிறவி எடுத்த அனைவருமே இந்த வல்வினை துரிசா வச்சுட்டு சுவாமிக்கு தெரிய மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு பல பேர் குற்றம் பண்ணுவோம். அது செயல் வராதது காரணம் சூழ்நிலை வாய்க்கல, அதான் உண்மை. அதனால நல்லவனா சுத்திட்டு இருக்கோம். ஆனா சூழ்நிலை வாய்ச்சா கெட்ட அனுபவிச்சிருவோம். இப்ப பாருங்க, எத்தனை பேர் கருணையே உடையவனா நிறைய பேர் இருக்காங்க, ஆனா அவங்களாம் நான் வெஜிடேரியனா இருக்காங்க. அவங்க கிட்ட கேட்டா என்ன சொல்றாங்கன்னா, பல பேர் பழக்கத்துல இருக்காங்க, எனக்கு தெரியலங்க,
ஆனா அவன் கருணை யாருமே வந்து அறக்கறகாலெல்லாம் சுத்தல. கருணை இருக்கு. இருந்தாலும் ஏன் வந்து ஒரு உயிர கொன்னு தான் உயிர் சாப்பிடணுமா அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு ஒரு உடம்பு வந்து சரியில்ல, வெளிய வரணும். அதனால நான் சச்சு சாப்பிட்டேன்னு சொன்னா கூட ஒரு காரணம் பற்றி இருக்கு. சரி விட்டுடலாம். அன்றாட வாழ்க்கைக்கு உணவு உண்ணுவதற்கு அத சாவடிக்காமலே சாப்பிட முடியும்னா, முடிஞ்சா வாழலாம்ல. அதுலயே கூட கருணை காட்ட முடியலையா உங்களால அப்படின்னு கேட்டா, நாம சைவர்கள் இருக்கிறதோட பயங்கர கருணையானதா பேசுவாங்க. ஆனா அவங்களால ஏன் அந்த கருணைய பின்பற்ற முடியல அப்படின்னு பார்த்தோம்னா, பழக்கமும், அதுலேருந்து வெளிய வரணுன்ற வேட்கையும், அது வந்து துளிர விட ஆரம்பிக்க முடியாத அளவுக்கு சுழண்டுட்டு இருக்கு இந்த மாய உலகம். அதுல அழுந்திட்டு இருப்பாங்க. எப்ப அதுலேருந்து வெளிய வர முடியும்னா, சரியை பண்ணா மட்டும் தான் வெளிய வர முடியும். திருக்கோயில் வழிபாடு பண்ணா மட்டுமே தான். அடியாள் வழிபாடு, திருக்கோயில் வழிபாடு போனா மட்டுமே தான் இதுலேருந்தே வெளிய வர முடியும். இல்லாட்டி அதிலேயே சுழண்டுட்டே தான் இருப்பாங்க. சாமி எங்க இருக்காரு? தேடி இந்த கேள்வி கேட்கணும். ஆனா கேள்வி கேட்டு காத முடிக்கக்கூடாது. பதில் இருக்கு. சைவ சித்தாந்தத்துல பதில் இருக்குன்னும்போது, கேள்வி மட்டுமே எழுப்பிட்டு பதில் கேட்க மாட்டேன்றது ஒத்துக்க முடியாது. கேள்வி கேளு, பதில் இருக்கு. ஆராயறியா? கூட வந்து ஆராயி. சாமி இருக்கிறத உணர முடியும். சொல்லிடுறோம் இல்லையா? ஸோ அத வச்சு கொண்டு போயிடலாம். ஏன்னா வெளிய அவன் கருணை இருக்கு. அது ஆனா பாவங்கள் தெரியாம செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கான வினைய சுரண்டிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆணையின் நீக்கமின்றி நிற்குமன்றே. வந்துகிட்டே திரும்பி திரும்பி பண்ணிட்டே இருக்க வேண்டியதுதான். ஸோ அத அம்மா சொன்ன புல்லாயின்னுவாங்க. அந்த மாதிரி மனிதனாய் பிறந்துக்கிட்டே இருப்பாங்க. இது மாதிரி பாவம் செஞ்சா மிருகமா கூட போயிடுவாங்க. இந்த மாதிரி சுரண்டிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஸோ அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு ஒரே வழி நாம சொல்லுகிற தவம் தான். தவம்னா சரியை கிரிய யோகம் மட்டுமே தவம். இதனால் கிடைக்கக்கூடியது ஞானம். ஞானத்தினால் மட்டுமே வீடு பேரு. வேற எப்பயும் வீடு பேர் கிடையாது. ஷார்ட்கட் கிடையவே கிடையாது. ஞானம் பெற்றா மட்டுமே தான் சத்தினி பாதம் கிடைக்கும். இருவினை ஒப்பு மலபரி பாகம் நடக்கும். மனப்பக்குவம் உயர்ந்த நிலையில் இருக்கும். பார்க்கக்கூடிய அனைத்திலையும் சிவத்தை பார்க்க முடியும். ஏன்னா தனுகரண புனவபோகம் சிவமே தானே படைச்சாரு. இப்போ இன்னொருத்தனோட உடம்ப பார்க்கும்போது சிவபெருமான் அவங்களுக்கு உடம்ப கொடுத்திருக்காரு. இந்த சூழ்நிலை சிவபெருமான் கொடுத்திருக்காரு. அந்த பார்வையை ரொம்பவே உணர முடியாத அளவுக்கு நம்ம நிற்போன்றத சொல்றாங்க. அதை அனுபவத்துக்கு நம்ம போக ஆரம்பிப்போம். இப்ப அடுத்தது சிவமும் சக்தியும் எப்படி இருக்கும்? சிவம் நமக்கு ஆணையின்னு சொல்லிட்டோம்ல. ஆணையை நீக்கமின்றி நிற்குமன்றே நமக்கு சிந்திச்சோம். ஆணை சிவபெருமானும் சிவபெருமான சக்தியும் எப்படி இருக்கும் அப்படின்னா, அது தமிழ் வார்த்தை என்ன? தாதான்மிய சம்பந்தம். நம்மளோட சம்பந்தம் சிவபெருமானுக்கும் ஆன்மாக்களுக்குள்ள சம்பந்தம் அத்வீத சம்பந்தம். அத்வீதம்னா இரண்டற்ற தன்மையான சம்பந்தம் சிவபெருமானுக்கும் ஆன்மாக்களுக்கும். ஆனா சிவமும் சக்தியும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, அது வந்து தாதான்மிய சம்பந்தம். தாதான்மிய சம்பந்தம்னா சிவாய நம. சிவாய நம. யாரோ பேசுறீங்க? சிவாய நம. பரவாயில்ல. தாதான்மிய சம்பந்தம்னா சிவமும் சக்தியும் அப்படின்னா பொருளால் ஒன்று. சிவம் வேறு சக்தி வேறுன்னு சொல்லவே கூடாது. பொருளால் ஒன்று, பார்வையினால் இரண்டு. இப்ப நம்ம பார்க்கக்கூடிய உணர்வு, யானையோட காலை பார்த்துட்டு சுவாமிக்கு வந்து இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி, இன்னொருத்தன் தந்தத்தை பார்த்து சுவாமிக்கு தந்தம் அப்படிதான் இருப்பாரு அப்படின்னு சொல்லக்கூடாது. பொருளால் ஒன்றுதான். நம்மளோட குறைவுடைய நம்ம ஆன்மாக்கள் குறை அறிவு தானே. அறிவுல நம்ம அனுபவத்துக்கு எப்படி வரும்ன்றது சக்தி வழிபாடா பண்ணிட்டு இருக்கோம்னா சிவத்தை தான் வழிபடுறோம், வேற மாதிரி வழிபடுறோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா சிவம் ஒன்றே. அவர் சிவசக்தியா சேர்த்து தான் சிவசக்தியா தான் நம்ம பார்க்க முடியும். மீதி அனைவரும் ஆன்மாக்கள் சொல்லிடுறோம். இந்த சக்தி திருவுருள் சக்தி. நாம சொல்றது தாதான்மை சம்பந்தப்பட்ட சிவசக்தி, திருவுருள் சக்தி. நம்ம நம்ம திரோதான சக்தியை பத்தி பேசணும்ல. மாயையிலேருந்து உருவான உலகங்கள், அந்த சக்தி வந்து திசை தெய்வங்களா வச்சு செயல்படுத்தக்கூடிய சக்தி. அதற்கு அனைத்துமே ஆன்மாக்கள் தான். மீதி அனைவரும் ஆன்மாக்கள் சொன்னா பக்குவப்பட்ட ஆன்மாக்களை அதிர்டித்து அந்த இடத்த அந்த ஆபீசரா வச்சிருப்பார் சுவாமி. பக்குவத்து நிலைக்கு ஏற்ற மாதிரி இப்ப நம்ம 3 நிலை சொன்னோம்ல. சிவ சிவ தத்துவங்கள், வித்யா தத்துவங்கள், கீழே இருக்கக்கூடிய ஆன்ம தத்துவங்கள்னு 36 தத்துவங்கள்ல வித்யா தத்துவங்களுக்கு பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு இந்த மாய உடல் கொடுக்காம வேற ஒரு உடம்பு கொடுத்து அங்க இருந்து நம்ம இங்க பாத்துக்க சொல்லி ஒரு ஆபீசர் ரோல் மாதிரி வச்சிருவாங்க. இப்படியாதான் அடுக்கு நிலை நம்ம இருந்து அனந்த பரம்பொருள் சிவதத்துவத்திலிருந்து அனந்த தேவரா இருப்பாரு. அங்கிருந்த ஸ்ரீகண்ட பரமேஸ்வரா கீழே வந்து அரக தத்துவத்திலிருந்து ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர் தான் நமக்கு ஆட்சிக்கு பொருளா நம்ம வச்சிருக்கோம். விடை ஏறி தூவன் மதிசூடிலாம் சொல்ற மாதிரி இவர் வந்து அரக தத்துவத்தில் இருக்கிறது ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர் தான் நம்ம சொல்றோம் அப்படின்னு. பரம்பொருள் நமக்காக இறங்கி வர்றார் அப்படின்னு இங்கிருந்து நம்ம ஆன்ம தத்துவத்திலிருந்து பார்க்கும்போது சிவபெருமான இப்படிதான் பார்த்தாகணும். ருத்ர ரூபமா கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீகண்ட பரமேஸ்வரையே பரம்பொருளா கொள்ள முடியும். வேற எதை வச்சாலும் அறிவுக்கு பொருந்தாம போயிடும். இப்ப நீங்க கேள்வி கேட்டா பதில் சொல்ல முடியாத சூழ்நிலை நிற்கக்கூடிய ஆளா நின்றுவீங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் வேற எந்த மதத்தினரும் எந்த ஒரு சமயத்தினரும் அவங்க நீங்க கடவுளை நம்புங்க, கேள்வி கேட்டீங்கன்னா சாமி கண்ணை கொத்திடும்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா அதுக்கு ஒரு கேள்வி கேட்ட ஆரம்பிச்சாலே அவங்களாம் வந்து இல்லாம போயிடுறாங்க. ஆனா நமக்கு சாத்திரமும் இருக்கு, தோத்திரமும் இருக்கு. தோத்திர பாடல்கள் குறைவில்லாம இருக்கு, சாத்திரங்களும் இருக்கு. அறிவுபூர்வமும் அனுப்புகிறியா? வாங்க பேசலாம்.
அதுவும் இருக்கு. இந்த அமைப்பு இப்படி இருக்கு. ஸோ இந்த சிந்தனைய இப்ப நம்ம அவையே தானே மட்டுமே தான் இந்த இந்த இதுல சிந்திச்சோம். இரு வினையின் போக்குவரவு உரிய ஆணையின் நீக்கமின்றி நிற்கும் அன்றே. எப்படி போக்குவரவு இருவினை என்ன, போக்குவரவு எப்படி செய்யறோம், ஆணை நீக்கமின்றி நிற்கும் எப்படி அந்த செயல்படும், திருவுருள் சக்தி, திரோதன சக்தியை பயன்படுத்தும் எப்படி முக்தி பெறும் மனப்பக்குவம் அடைஞ்சு நம்ம சத்தினிபாதம் போகும்போது எப்படி திருவுருளா மாறும், திருவுருள் மாறும்போது எப்படி சிவத்தை எப்படி அனுபவிக்க போறோம், அந்த சிந்தனையெல்லாம் பத்தி கீழே சிந்திப்போம். இப்பொழுது நாம் சிந்திச்ச இதுவரைக்கும் பதி உண்மை சிந்திச்சோம், பாச உண்மை சிந்திச்சோம். பாச உண்மையை சிந்திக்க ஆரம்பிச்சிட்டோம். இது வந்து ஒரு 2 வாரமா ஆகும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஆன்மாக்கள் யாருன்றதை பத்தி சிந்திக்க போறோம். பாசம் பதி பசு பாசம் பசு பத்தி பார்க்க போறோம். அதுக்கப்புறம் அதோட இலக்கணம் பத்தி பார்க்க போறோம். அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய அறிவு சார்ந்த சிந்தனையை ஃபுல்லா முடி வச்சுட்டு உணர்வு சார்ந்த செயல் என்ன, நம்ம செய்ய வேண்டிய சாதனை என்னன்றத அடுத்த 3 சூத்திரங்களை பேசுவோம். அது கூட கிடைக்கக்கூடிய பலன் என்ன, முக்தி பேரோட எப்படி அனுபவம் எப்படி இருக்கும், அதை பத்தி எல்லாம் சிந்திக்க போறோம். 12 சூத்திரமே மொத்தமே அவ்வளவுதான். இந்த உலகத்தோட அனைத்து தலையாய நூல் மிகுண்ட சாத்திரம் தான். அது தலையாய நூல் சிவஞான போதம். அதுல உள்ள சிந்தனையை நம்ம இப்ப சிந்திக்கிறோம். இதுல என்ன விதமான கேள்விகள் ஏதாவது உங்களுக்கு எழுப்பி இருந்தாலோ நீங்க வாய்ஸா கூட ரெக்கார்ட் பண்ணி நம்ம அலையாஸ்க்கு அனுப்பலாம். அது நம்ம சிந்திப்போம். இப்ப எல்லாருக்கும் எல்லாரும் தெரிஞ்சிருக்குன்னு அவசியம் இல்லை. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், சுபக்கம் பரபக்கம் படிச்ச ஒரு அது ஃபுல்லாகவும் படிக்கல, அது இன்னும் வாய்க்கல. கொஞ்சம் கொஞ்சம் படிச்சதுலயே எனக்கு என்ன உணர்வு வந்ததுன்னா, இதுல சொல்லப்படாத ஒரு ஒரு விஷயமே இல்லை. அனைத்து விதமான பரபக்கத்துல எந்த மாதிரியான கேள்வி எழுப்புவாங்க, எல்லா விதமானதுக்கும் பதில் வச்சு சொல்றாங்க. நம்மளுக்கு கருணையே வடிவம் தானே. அதிகபட்சம் என்ன சொல்லிடலாம், கேள்வி கேட்கறேன் உனக்கு பக்குவம் இல்லப்படா அப்படின்னு சொல்லிடலாம். பக்குவம் என்பதே என்ன, உணர்த்தியதை உணர்த்தியவாறே உணர்வும் உணர்வுன்றோம்ல, அந்த அந்த பக்கம் உனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டா நம்ம வெளி தள்ளிடலாம். ஆனா அது உண்மை பொருளை தேடக்கூடிய குற்றங்கள் 8 குற்றங்களை ஒன்றாயிட போகுதுன்றதுனாலதான் நமக்காக அவங்க வழியா அவங்களையும் வச்சுப்பாரு. ஏன்னா அந்த சில நேரத்துல உன் எண்ணத்துல வினைகள் உழலும் போது இன்ப துன்பம் வரும்போது சில நேரத்துல நீ அந்த நிலையிலும் இருந்து நீ சிந்திப்ப. அப்ப உனக்கு பதில் இல்லாம போயிட வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த இந்த நூல்கள் எல்லாம் உனக்கு உதவுன்றதுனால சுபக்கம் பரப்பக்கம் அழகாவே எழுதி வச்சிருக்காங்க. நம்ம சிந்தனையை பல விதமா எழுப்புவோம். ஏன்னா இந்த உலகம் மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆனா அனைத்துக்கும் மெய்ப்பொருள் ஒன்றாதான் இருக்க முடியும். அதுல சொல்லப்படாத பொருள் இல்லை. அதை பத்தி சிந்திச்சு நம்ம வாரம் சிந்திக்க ஆரம்பிக்கலாம். 2ஆம் சூத்திரமே இன்னும் 2-3 வாரத்துக்கு ஆகும். உங்களுக்கு ரொம்ப பொருட்சுன்னா சொல்லுங்க. ஏன்னா சில அத்வைதம் பத்தி எல்லாம் பேசணும்னா ரொம்ப ரஃப்பான டாபிக்கா இருக்கலாம். கூடியமான வரைக்கும் அதை நாங்க படிச்சதெல்லாம் ரொம்பவே ரஃப்பான டாபிக் தான். அம்மாலாம் படிச்சதெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப ரஃப்பான டாபிக். ஆனா அது ஒரு கூடுமானவங்க ஒரு ஊமையோட ஒரு 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 கதை மூலமா அழகா சொல்லியிருப்பாங்க. நான் எனக்கு அந்த அளவுக்கு எல்லாம் இல்லை, ஏதோ இருக்கிற தகவலை பகிர்ந்துக்கிறோம். இந்த சிந்தனைக்கு எல்லாம் அம்மா அவங்களோட இதுதான், ஐயாவோட கருணை. நம்ம சிந்தனைக்கு எல்லாமே அவங்க தான் வந்து அவங்க தான் முதல் போட்டாங்க. நாம எல்லாம் வந்து அவங்க கூட இருந்து அவங்க செலுத்துறாங்க. அதான் உண்மை. ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் இருந்து அவங்க செலுத்தாட்டி இந்த சிந்தனை கூட நம்ம வாய்க்காது. இப்ப அவையே தானே மட்டும்தான் இப்ப சிந்திச்சோம். இருவினையின் போக்குவரவு புரிய ஆணையின் நீக்கமின்றி நிற்கும் என்றதை அடுத்த வாரம் சிந்திக்கலாம். நேரம் கருதி இந்த சிந்தனைக்கு உதவி அனைவருக்கும் ரொம்ப நன்றி. சிவாய நமம்மா. சிவாய நம்மப்பா, சிவாய நம்ம, சிவாய நம்ம. ரொம்ப அற்புதமா இருந்ததுப்பா. அப்ப இந்த மேற்கோளுக்கு ஏற்ப மாதிரியான பதிகங்களையும் கொஞ்சம் நீங்க பாத்துக்கோங்கப்பா. சிவாய நமம்மா, சிவாய நமம்மா. ஐயா சொல்லுவாரு, சைவ சித்தாந்தம் என்பது வந்து ஒரு இரும்பு கடலை. இப்ப நீங்க ஏதாவது போர் அடிக்குமா, சாப்பிட எதனா கொடுங்க அப்படின்னாக்கா ஒரு இருப்ப கொஞ்சம். அப்பெல்லாம் வந்து நம்ம ஊர்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அரிசி டப்பா வறுத்து தருவாங்க. நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். சிவாய நம்ம. மூக்கடலை, அப்புறம் இந்த பயிறு வகைகள் எல்லாம் வறுத்து, வேர்க்கடலை எல்லாம் வறுத்து ஒரு கப்பு நிறைய தருவாங்க. அதை வச்சு சாப்பிடுவோம். இப்போ வெறுமனே இரும்பு கடலையை கொடுத்து கொஞ்சம் வறுத்து கொடுத்தாங்க, எவ்வளவு சிரமம். அது போல சைவ சித்தாந்தம். அப்ப அதெல்லாம் கூட நீங்க என்ன பண்ணுங்க, இப்ப சொன்னது ரொம்ப அற்புதமா இருந்த, உயிர்கள் வேறாயும் ஒன்றாயும் உடனாயும் இருக்கிறான் பொழுது அதுக்கேத்த திருமுறையா வைத்தியநாதன் ஐயா மாதிரி கொஞ்சம் கனெக்டிங் வச்சுக்கிட்டீங்கன்னா சொன்ன கருத்து வந்து எங்களுக்கு டக்குன்னு ரீச் ஆகும். சிவாய நம, சிவாய நம, சிவாய நம. சிவாய் ரொம்ப அற்புதமா இருந்துப்பா. சிவாய நம. ரொம்ப நன்றி. சிவாய நமம்மா. சிவாய நம ஐயா. வணக்கம் ஐயா. சிவாய நம ஐயா. ரொம்ப அற்புதம் ஐயா. தினசரி கேட்டா நல்லா இருக்கும். வாரத்துல ஒரு நாள் தான் கேட்க முடியுது. சிவாய நம்ம, சிவாய நம்ம ஐயா. சிவாய. 1 மணி நேரம் டெய்லி கேட்டா எங்களுக்கு ஆன்ம பலன் கிடைக்கும் ஐயா. சிவாய, சிவாய நம்ம. அதுக்குள்ள திருவருள். சிவாய நம்ம ஐயா. சிவாய நம்ம, சிவாய நம்ம. பேசுறேன் ஐயா, ஜெயராமன். சிவாய நம்ம, சிவாய நம்ம. ரொம்ப நன்றிங்க ஐயா. சிவாய நம்ம. சிவா. சந்தோஷங்க ஐயா.
நம் வழிபட தெய்வமாகிய அருள்மிகு சிவகாமி அம்மை உடனுரை ராமநாதீஸ்வரர் பெருங்கருணை பெருந்திறம் பேராற்றல் பேரன்பு பேரருளினாலும் நம் குருநாதர்களாகிய கு வைத்தியநாதன் ஐயா வை ரத்ன சபாப்தி ஐயா அவர்களின் குருவர்களாலும் இன்றைய சிந்தனையை சிறப்பாக அமைத்து தந்தார்கள் என்று சொல்லி அவர்களோட திருவடியை வணங்கி இவை அனைத்தும் உங்கள் திருவடி காணிக்கைகளாக ஏற்றி போற்றி எங்களை வாழ்த்தருளும்படி பெருமானிடத்துல விண்ணப்பம் செய்து திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் வான்மொழியாது பெய்க மலிவலம் சிறக்க மன்னன் கோன் முறை அரசு செய்க வழிவிலாது வாழ்க நான் வரை அறங்கள் ஓங்க நற்றமும் வேள்வி மல்க மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். பார்வதி வதையே மரகர மகாதேவா. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். சிவாய நம. சிவாய நம. சிவாய நம.